கொத்திக்காய். Hi friends, assalamu alaikum. Welcome back to Rifkan vlog. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? We all are doing good. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாமலுக்கு ஃபுல்லா பாருங்க. கறி கொத்திக்காய். அது கத்தரிக்காய். ஃப்ரைடே லஞ்சுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறதுக்காக நாங்கள் மரக்கறி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு இப்படி தேர்ஸ்டேயில் வந்துட்டு வெஜிடபிள் ஷாப் போடுவாங்க. தம்புள்ளையிலேருந்து மரக்கறி எடுத்துக்கு வந்து மார்னிங்கே போட்டிருப்பாங்க. பட் எங்களுக்கு வந்துட்டு வர லேட் ஆகிட்டு நாங்கள் நைட் தான் வந்து எங்களுக்கு தேவையான மரக்கறிகளெல்லாம் வாங்கி எடுத்தோம். மரக்கறியெல்லாம் வாங்கி எடுத்துட்டு சின்னவங்க கரும்பு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கரும்பு ஜூஸ்ன்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரேட். வளமைக்குமே நாங்கள் வந்துட்டு கரும்பு ஜூஸ் அப்படி ஒரு ரவுண்ட் போனால் குடிச்சிட்டு தான் வருவோம். இது வந்துட்டு எங்கள்கிட்ட பீச்சோடையே இருக்குது. அப்போ பீச்லேயும் ஒரு ரவுண்ட் போன மாதிரி இருக்கும், கரும்பு ஜூஸும் குடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்க போயிருந்தோம். கரும்பு ஜூஸ் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். எங்களோட சின்னவங்களும் சரி நாங்களும் சரி இதை ரொம்பவே விரும்பி குடிப்போம். இது ரெகுலராக குடிக்கிறதில் வந்துட்டு பிரச்சனை ஒன்றுமில்லைன்னு சொன்ன சளி இருமல் அப்படியே இருந்தாலும் இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறதில் வந்துட்டு கிளியர் ஆகிடும். ஆனால் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இதை விரும்பி குடிப்போம். ஜூஸ் எப்படி ஜூஸ் எப்படி இனி அதை குடிச்சிட்டு நாங்கள் அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கு ஃப்ரைடேன்றதாலே மார்னிங் ஏர்லியாகவே எழும்பி இனி சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி எப்படியும் வந்துட்டு டே வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவே போகும். அதனால் நான் லஞ்சையும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஹப்ஸா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அப்படியே வாட்டி வறுத்து எடுத்துட்டு அதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்தியாவில் பீஃப் வந்துட்டு டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீஃப் அது கூட கொஞ்சம் தண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதோட மஞ்சள் மிளகு அதோட தக்காளியும் போட்டு அதை அப்படியே வந்துட்டு வேக வச்சுட்டேன். அதோடைய பக்கத்திலே வந்துட்டு ஹப்ஸாக ரெடி ஆகிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பட்டை ஏலக்காய் அன்னாசிப்பூ பிரியாணி இலை எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துட்டு அதோடு வந்துட்டு சிக்கனை போட்டுட்டு சிக்கனை கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு இந்த பவுடர் பண்ணின தூள் கொஞ்சம் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் பண்ண அந்த மசாலாவையும் போட்டுட்டு அது கூட நாங்கள் வீட்டில் எப்போவுமே குருமாத்தூள் பாவிப்போம். அந்த குருமாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதோட கொஞ்சம் மிளகு அதோடு வந்துட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு
அப்படியே அதை கொஞ்சம் பிரட்டி எடுத்துட்டு அப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கு பிறகு அதோடு வந்துட்டு டொமேட்டோ பேஸ்ட், இது வந்துட்டு தான் அந்த பிரியாணிக்கு ஒரு கலர் ஒன்று தரும். அப்போ டொமேட்டோ பேஸ்ட்டும் சில்லியும் போட்டுட்டு காஞ்ச லெமன் இருக்குதானே அதை வந்துட்டு நம்ம ஓட்டை போட்டு போடணும். அப்போ தான் அதில் அந்த அரோமா வந்துட்டு ஃபுல்லாக இறங்கும். அப்போ அதையும் போட்டு எங்கிட்ட ரம்பே கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சுட்டேன். அதோட இங்கால வந்துட்டு பீஃப் வந்துட்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டு அப்போ அதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் போட்டு அதை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த தண்ணியோடையே கொஞ்சம் பிரட்டி எடுத்துட்டு பிறகு கருவேப்பிலை ரம்பே எல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே வெங்காயத்தை போட்டு அப்படியே கொஞ்சம் அதை நல்லாவே பிரட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி இதுக்கு பிறகு ஒன்றும் போடல, அந்த எண்ணெயோடையே அப்படியே அதை பிரட்டி எடுத்த மனுஷன்னா நல்ல ஒரு ஃபுல் இது ஒன்று வரும். இங்கால அரிசி ஊற வச்சுட்டேன். அது பிறகு இங்கால சிக்கனும் வந்துட்டு வந்துட்டு அப்போ அது வெந்து வந்ததுக்கு பிறகு சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கணும். இப்போ சிக்கன் பீசஸை வந்துட்டு வேறு வேறையாக எடுத்து வச்சுட்ட மனுஷன்னா அது பிறகு நாம் இதில் டம் போட்டுடலாம். ஹாஃப் கேஜி ரைஸ் போடுறோம்னு சொன்னால் ஹாஃப் கேஜியே சிக்கனும் போட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கு. நான் வந்துட்டு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் நைட்டுக்கு வேறையா ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். அதால் நான் எந்த அளவை விட நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் ஹாஃப் கேஜியே போடலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் ரைஸை போட்டுட்டேன். இது வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்துட்டு போகிறோம் நாம் இதை வந்துட்டு அப்படியே ஒரு கிண்டி அதை அப்படியே டம் போட்ட மனுஷனா சரி. அதோட இந்தியாவில் தந்தூரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கனை எடுத்து தவாவில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு தயிர் எடுத்தேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் பேஸ்ட், இது வந்துட்டு அந்த சிக்கனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். மஸ்டர்ட் பேஸ்ட், அதோட சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதோட குருமாத்தூள் நான் சொன்னதானே வீட்டில் பாய்ப்போம்னு சொல்லி அந்த குருமாத்தூள், அதோட வந்துட்டு நான் நேரத்தோடைய ஹப்ஸா மசாலா ரெடி பண்ணேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூனும் போட்டுட்டு டொமேட்டோ கெச்சப்பும் போட்டு லெமன் கொஞ்சம் விட்டு அதை அப்படியே நல்லா வந்துட்டு பிரட்டி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் உப்பும் போட்ட மனுஷன்னா நல்லா பிரட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சிக்கன் இதில் பிரட்டி மேக்னேட் பண்ணோம்ல சரி. ரைஸ் முக்கால் பருவம் வெந்துட்டு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ரைட் ஓனியனும் கஜுவும் நான் போடுறேன். கஜுவும் போட்டுட்டு அதை வந்துட்டு அப்படியே திருப்பி டம்ப் பண்ணி வச்ச மனுஷனா அது ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு வரத்துக்கு நல்லா இருக்கும். எங்கிட்ட சின்னவங்களுக்கு ப்ளம்ஸ் பிடிக்கும். அப்போ நான் ப்ளம்ஸ் வந்துட்டு பொரிக்காமலுக்கு டிரெக்டாகவே சேர்க்கணும்னு சொன்னால் பொரிச்சா அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் டிரெக்டாகவே சேர்த்தேன். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து தவாவில் போட்டு 2 சைடும் கொஞ்சம் மசாலா ஊறுற மாதிரி 2 சைடும் போட்டு பிரட்டி எடுத்த மனுஷன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும் நமக்கு.
எங்கடா அந்த சிக்கன் பார்த்தா அவன் கையில் இறக்கி பாருங்க அப்படி சிக்கனை. ஃப்ரைடே லஞ்ச் இப்படி தான் நீங்கள் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.